நாம் இன்றைக்கி சீம்பால் எப்படி இருக்கும், எப்படி செய்ய போகிறோம், அது எந்த பால் வச்சு செய்வாங்கன்னு பார்க்கலாம். மாடு கன்று போட்டு ஃபஸ்ட்டு பால் கன்றுக்குட்டி பிடிச்சதுக்கப்புறம் மடியில் சுரக்கும். குட்டி கன்றுக்குட்டியாக இருக்கிறதுனால அதனால் எல்லா பாலையும் குடிக்க முடியாது. அப்படியே விட்டாலும் அந்த மாட்டோட மடி வீங்கி அதுக்கு காய்ச்சல் வந்துடும். ஸோ கன்றுக்குட்டி பிடிச்சது போக இருக்கக்கூடிய பேலன்ஸ் பால் ஃபஸ்ட் நாள் பாலை கறந்து அதில் சுக்கு, மிளகு, ஏலக்காய் 3ம் பவுட்ரு பண்ணி சலிச்சு போட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலை குக்கரில் அடியே தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே ஒரு மூடி போட்டு வேவிப்போம் கொங்கு சைடில். இதுதான் ஒரிஜினல் சீம்பு. இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இளங்கன்று பால்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக சளி பிடிச்சிக்கும். அதனால் அதில் சுக்கு, மிளகு, ஏலக்காய் போட்டு அந்த பால் சீம்பு காய்ச்சுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள்.